எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் Geekytamizha. நம்ம கையில் என்ன ஃபோன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Pro இல்லைங்க, இது வந்து Redmi 6 Pro இதுதான் நம்ம கையில் இருக்குது. குளோபல் மார்க்கெட்ஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா Mi A2 லைட்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா Mi A2 லைட் லான்ச் பண்ணாமல் Xiaomi வந்து Redmi 6 Pro வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து Android 1 ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா MIUI 9 கொடுத்துருக்காங்க. இதோட ஹேண்ட்ஸ் ஆன் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட பாக்ஸ் இல்லை, ஸோ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறதுல நம்ம வெறும் ஹேண்ட்ஸ் ஆன் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துச்சு. அது வந்து பூட் அவுட்டும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 5.84 inch ஃபுல் HD ப்ளஸ் நாட்ச்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த நாட்ச் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து ஒரு 12 மெகா பிக்சல், அப்புறம் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. Redmi Note 5 Pro இருக்க அதே கேமரா தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் கீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை தவிர நமக்கு வேறு எதுவுமே இல்லை. அதே சமயத்தில் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 2 நானோ சிம்மும் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இல்லை, இது வந்து நமக்கு சாதா ஸ்லிம் ஸ்லாட் தான். அதுக்கப்புறம் பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஒன்றே ஒன்று தான் ஸ்பீக்கர். அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB கேபிள் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நமக்கு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து பூட் ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு MIUI 9 தான் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. வேறு எந்த விதமான கஸ்டமைசேஷனும் இல்லை. MIUI 10 வந்து கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி Xiaomi அஃபீஷியல்ஸ் வந்து எனக்கு சொன்னாங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்க்கலாம். இதுதான் நம்மளோட MIUI. நீங்கள் ஆல்ரெடி MIUI யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அபவுட் ஃபோனை போய் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம் Redmi இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி Android 8.1 தான் இருக்குது. அதே சமயத்தில் MIUI 9.6 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ Android 8.1 இருக்குது. அதே சமயத்தில் இது வந்து 64GB வேரியன்ட். ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 53 to 54GB வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. 9.6 MIUI இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து MIUI 10 வந்து அப்கிரேட் வரும். அதே சமயத்தில் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ்க்கு போய் பார்க்கலாம். டிஸ்பிளே இது ஒரு ஃபுல் HD ப்ளஸ் நாட்ச்டு டிஸ்பிளேனால நமக்கு வந்து டிஸ்பிளேயோட கான்ட்ராஸ்ட்லாம் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாட்ச் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நாட்ச் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஃபுல் இன்ச் டிஸ்பிளேல நமக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பாருங்கள், உங்களுக்கு நாட்ச் பிடிச்சிருந்தா நீங்கள் நாட்சை வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்து நாட்சை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அதே சமயத்தில் நாட்ச் ஹைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கை வந்து நாட்ச் ஹைட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், அது மேலே வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியுது. நாட்ச் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டியும் அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அதே நமக்கு MIUIயோட அதே இன்டர்ஃபேஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நான் செட் பண்ணிட்டோம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு பின்னாடி வந்து கரெக்டாக ரீச் தான் இருக்குது. அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எந்த விதமான ஒரு லேகும் இல்லை. இந்த ஃபோனில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Pro மாதிரி இதுக்கும் உங்களுக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸே கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஃபேஸ் அன்லாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேமராவில் நமக்கு 12 மெகா பிக்சல் சென்சார், அப்புறம் 5 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே Redmi Note 5 Proல இருக்குது, அதே சென்சார் தான். ஆனால் அதில் வந்து கேமரா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது வந்து Snapdragon 625 ப்ராசர் தான். ஆனால் Redmi Note 5 வந்து நம்மளுக்கு வந்து Snapdragon 636 ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. இதில் கூட பார்த்தீங்கன்னா அதே AI போர்ட்ரேட் இருக்குது, ஃப்ரண்ட் போர்ட்ரேட்டும் இருக்குது, AI பேக் போர்ட்ரேட்டும் இருக்குது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3GB வேரியன்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 32GB வேரியன்ட். நம்மளுக்கு இன்னொரு வேரியன்ட்டும் இருக்குது, 4GB 64GB வேரியன்ட்டும் இருக்குது. நீங்கள் இந்த ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அடுத்த வாரத்துலேருந்து. ஸோ ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஷட்டர் ஸ்பீட் எந்த விதமான பிரச்சனையும் தெரியல. ஸோ இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஃபுல் கவரேஜ் பண்ணுறோம், பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ள தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் மறக்காம நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.